வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே ஆகுது. வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ உள்ள இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு 1 மாதம் 45 நாள் ஆன அந்த கோழி குஞ்சு தான் இப்போ இந்த கோழிலாம் பெருசாகிடுச்சு. இது இப்போ லாஸ்ட்டாக எங்கள் ஊரில் முடிஞ்ச மாரியம்மன் திருவிழாவில் மோஸ்ட்லி சேல் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்து வச்சு அப்லோட் பண்ண முடியல. சரி, இதை அப்லோட் பண்ணலாம், அடுத்து நம்ம கரண்ட்டில் உள்ளதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கரெக்டான முறையில் நான் பழைய வீடியோவில் போட்ட மாதிரி தீவனங்கள்லாம் போட்டு வளர்க்குறதுனால எந்த ஒரு டேமேஜும் இல்லை, அதாவது எந்த ஒரு நோயும் இல்லை. கோழிலாம் நல்லபடியாக வளர்ந்தது, சேல் ஆகிடுச்சு. இதில் உள்ள சில கோழிகளை தாய் கோழிக்கு நிப்பாட்டிக்கிட்டேன். சேவல் ஒரு சில கோழிகள் மட்டும் சேல் ஆகிடுச்சு. அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ வரும்போது சேல் பண்ணிடுறது. அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா இட நெருக்கடி அதிகமாகிடுது. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுக்கு அதை பார்க்குறதே டைம் ஆயிடும். அந்த டயத்தில் எந்த டயத்தில் டிமாண்ட் வரும் அந்த டயத்தில் சேல் பண்ணி விட்டுறது. எதுவும் எல்லாம் நல்லாவே இருக்கும், எல்லாமே வச்சு வளர்க்கணும் ஆசையாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, சேல் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இட நெருக்கடி. நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளே வளர்க்குறோம்னா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுமோ கோழிகளை அந்த அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும். அளவுக்கு அதிகமாக உள்ளதை சேல் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் எந்த இது கேட்குறாங்களோ கொடுத்துட்றது. ஒரு சில தாய் கோழியை தவிர மற்ற எல்லாம் கொடுத்து விட்ருவேன். ஏன்னா தாய் கோழி இருந்தாலே அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ண முடியும். அதனால் இது இடவெட்டு கோழி இருக்குது, இது சிறுவிடையும் இதில் இருக்குது. இதில் சில கோழிகள் மலையில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்து விட்டேன் வளர்ப்புக்கு. அதேமாதிரி கறிக்கு கேட்டதை கறிக்கு கொடுத்து விட்டேன். எல்லாமே இட கணக்கு தான். கடை ரேட்டு 600. சில நேரம் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. கடை ரேட்லேருந்து பார்த்து கம்மி பண்ணி கொடுத்துக்கிறது. எல்லாமே கலந்து போட்டேன். கோழி தீவனம் போட்டேன், கம்பு, அரிசி, கருவாடு, தவிடு. நான் போன வீடியோவில் என்னென்னலாம் காமிச்சிருப்போனோ எல்லாமே கொடுத்துருப்பேன். அடுத்த பேட்ச் குஞ்சு இறங்கிட்டு இருக்குது. 1-2 இறங்குச்சு. இந்த தடவை ஒரு 5 கோழி குஞ்சு இறங்கியிருக்கு. அதை அடுத்து வளர்க்கணும். அது ஒரு 6 மாதம் ஆகும். நாட்டுக்கோழினாலே இதே டைம் இருக்குது. இதெல்லாம் சேல் பண்ணியாச்சு. இப்போ நான் காமிக்கிற அந்த ஃபோட்டோ கிளிப்லாம் அதை எடை போட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த இது வளர்க்க போச்சு. தோப்பில் வளர்க்க கேட்டிருந்தாங்க, வளர்க்க போச்சு. இது கோழி குஞ்சு பொறிச்சிருக்குன்னு வேறு சொன்னாங்க. கரெக்டாக 1 கிலோ கோழி என்ன செய்ய இப்படி சேர்ற மாதிரி இருக்குது. இது அறுக்கிறது கொடுத்தேன். வெயிட் போட்டு அறுத்து க்ளீன் பண்ணி வாட்டி மஞ்சள் தடவி கட் பண்ணி கொடுத்தாச்சு. சேல் ஆகிடுச்சு. அந்த சேவல் பின்னுக்கு இருக்கிறது வளர்க்க தான் தோப்பு கொடுத்து விட்டேன். அது நல்ல சேவல். சேவல் காட்டு சேவல் கலர்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான். ஆனால் சண்டைக்கோழியோட அந்த கொண்டை மத்துப்பூ வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 1.5 கிலோ 2 கிலோ தான் இருந்தது. தேங்க்யூ.